பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மௌனமும் மரியாதையும். சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை வேண்டுமென்றால் மௌனத்தை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் பேசாதீர்கள். உப்பு போட்டாற்போல் கொஞ்சமாக பேசுங்கள். அளவுக்கு அதிகமாக உப்பு போட்டுவிட்டால் அதன் பின் அந்த சாப்பாடை யாரும் உட்கொள்ள மாட்டார்கள். வளவளவென்று பேசுவது சமூகத்தில் உங்களுக்கிருக்கும் மரியாதையும் கண்ணியத்தையும் குறைத்துவிடும். போதாதற்கு இதனால் விளையும் விபரீதங்களும் மட்டிட முடியாதவை. சொல்லிலே கொள்பவர்களும் சொல்லிலே வெல்பவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் வெளியிடும் சொற்கள் கொல்லுமா வெல்லுமா என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? எனவே நாவின் விபரீதங்களை தடுப்பதற்குரிய ஒரே வழி மௌனம். இதனால்தான் பெருமானார் மௌனம் சாதித்தவன் வெற்றியடைந்து விட்டான் என்று குறிப்பிட்டார்கள். மௌனம் சாதிப்பது அறிவு நிறைந்த செயல் என்றாலும் பெரும்பாலோர் இந்த வழியை பின்பற்றுவதில்லை. மௌனத்தின் சிறப்பை பெருமானாரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்கு ஒன்று மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. பெருமானார் அவர்களே, மற்றவர்களிடம் கேட்க வேண்டிய தேவை ஏற்படாதபடி எனக்கு நல்ல உபதேசம் கூறுங்களேன் என்றார் ஒருவர். பெருமானாரின் தீர்ப்பு: இறைவனை நீர் முழு மனதுடன் நம்பும், பின்னர் அவன் வகுத்த சட்டப்படி நடந்து கொள்ளும், இது போதும் உமக்கு. தவிர்க்க வேண்டியது ஏதேனும் உண்டா என்று மீண்டும் கேட்கப்பட்டது. பெருமானார் வாயால் பதில் சொல்லவில்லை, தம் நாவை தம் விரல்களால் பிடித்து காட்டினார்கள். எச்சரிக்கை செய்வது போல் இந்த செயலின் பொருள் இதுதான். தவிர்க்க வேண்டியவை ஏராளம் உள்ளன. அவற்றில் மிக கொடியது நாவு. அதை நீர் அடக்கியாள வேண்டும். தன் விருப்பப்படி அதை நீர் இயக்கிவிடக்கூடாது. நாவினால் ஏற்படும் விபரீதங்கள் வரம்பிட முடியாதவை. எச்சரிக்கிறேன், மௌனத்துக்கும் மதிப்பு கொடும். மௌனம் சாதித்தவன் வெற்றியடைந்து விட்டான். நாவை அடக்கியாளுங்கள், அதற்கு அதிகாரம் கொடுக்காதீர்கள். உங்கள் அதிகாரத்திற்கு கீழே அது இயங்கட்டும். இதில்தான் வெற்றியுண்டு என பெருமானோர் பிறிதோரிடத்தில் கூறியிருக்கிறார்கள். பசி, காமம், பேச்சு, இந்த மூன்றையும் வெற்றி கொண்டவன் தீமைகள் அனைத்தையும் விட்டும் விபரீதங்கள் அனைத்தையும் விட்டும் விடுதலை பெற்றவன் என நபிகளின் கருத்து. சிலர் பசியின் கொடுமையால் தவறு செய்கிறார்கள். வேறு சிலர் காமத்தின் விளைவால் குலத்தை அழிக்கிறார்கள். இன்னும் சிலர் தப்பும் தவறுமாக பேசுவதால் தமக்கிருக்கும் கண்ணியத்தை குலைத்து கொள்கிறார்கள். இம்மையில் தோன்றும் விபரீதங்களுக்கு இந்த மூன்றும் தான் அடிப்படை காரணங்கள். மனிதர்களில் பெரும்பாலானோர் இவற்றின் தூண்டுதலால்தான் தவறு செய்கிறார்கள். இந்த மூன்றையும் அடக்கி கொண்டவர்கள் உண்மையிலேயே சிறப்புள்ளவர்கள். குறிப்பாக நாவை கட்டுப்படுத்தியவர்கள் எதையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர்கள். பசியாலும் காமத்தாலும் ஏற்படும் விபரீதங்களை இஹ்யாவில் உரிய இடத்தில் விளக்கிவிட்டேன். எனவே இப்போது நாவினால் ஏற்படும் விபரீதங்களை விளக்க முற்படுகிறேன். முதலில் உங்கள் நாவை அடக்குங்கள். அப்படி நீங்கள் அதை அடக்கியாண்டு விட்டால் மனதை அடக்கியாண்டு விட்டீர்கள் என்று பொருள். தன் உள்ளத்தை கட்டுப்படுத்தும் வரை ஒரு மனிதனால் பூரண நம்பிக்கையை அடைய முடியாது. நாவை அடக்கும் வரை உள்ளத்தை அடக்க முடியாது என்று பெருமானார் குறிப்பிட்டுள்ளார்கள். உள்ளத்தில் இருக்கும் கருத்து உள்ளத்தின் தூண்டுதலால் நாவுக்கு வருகிறது. நாவை நீங்கள் அடிமைப்படுத்திவிட்டால் உள்ளத்தின் கருத்து உள்ளத்திலேயே தங்கிவிடும். இதனால்தான் பெரியோர் தேவையில்லாமல் உரையாடுவதை வன்மையாக வெறுத்தார்கள். ஒரு சமயம் இப்னு மசூத் என்ற நபித்தோழர் தம் நாவை பார்த்து பேசி கொண்டிருந்தார். நீர் நல்லதை பேசு, அதில் நன்மை உண்டு. கெட்டதை என்றைக்கும் பேசாதே, வருந்த வேண்டிய நிலையை தவிர்த்து கொள்வாய் என்று பேசுகிறார்கள். என்ன பேசுகிறீர்கள் என்றார் ஒருவர். இதை நீங்களாகவே சொல்கிறீர்களா அல்லது இதற்கு ஆதாரமாக பெருமானார் ஏதேனும் கூறியிருக்கிறார்களா? இப்னு மசூத் பதிலளித்தார், இதை நானாகவே கூறவில்லை, இதற்கு ஆதாரம் உண்டு. மனிதர்களின் தவறுகளில் பெரும்பாலானவை நாவிலிருந்தே உண்டாகின்றன என்று அன்னலார் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். தன் நாவை ஒரு மனிதன் காத்து கொண்டால் அவன் மானத்தை இறைவன் காத்து கொள்வான் என்பது பெருமானாரின் நமக்களித்த முத்தான கருத்து. ஒரு மனிதன் பலருக்கு மத்தியில் அவமானம் அடைகிறான் என்றால் அதற்கு காரணம் அவன் நாவுதான்.
என்பது இங்கு சுட்டிக்காட்டப்படும் உண்மை. இதற்கு வேறு ஆதாரம் தேவையில்லை. உங்கள் அனுபவ அறிவை கேட்டு பாருங்கள். அது உங்களுக்கு தேவையான ஆதாரங்களை உங்கள் மனத்திரையில் சித்தரித்து காண்பிக்கும். பெருமானோர் மஆத் இப்னு ஜபல் என்ற நண்பருக்கு செய்த உபதேசம் அடிப்படையில் இடம்பெறுகிறது. மஆத், இறைவன் எதிரில் இருக்கும்போது எண்ணிக்கொண்டு அவனை நீர் வணங்கும் இதைவிட மேலான ஒன்று இருக்கிறது. நீர் விரும்பினால் நான் சொல்லித் தருகிறேன். அறிவை போதிக்கும் பெருமானார் அதற்கு தகுதியான நபரை தேடினார்கள். இதோ இருக்கிறேன் என்று முன்வந்தார் மஆத். பெருமானார் சொல்லப்போவதை அவர் கூர்ந்து கவனித்தார். ஆனால் பெருமானார் வாயால் எதுவும் சொல்லவில்லை. தம் நாவை வெளியில் நீட்டினார்கள். வலக்கரத்தின் சுட்டு விரலால் அதை சுட்டி காட்டினார்கள். அவ்வளவுதான். நாவு என்று ஒன்றுண்டு. அது ஒரு நச்சுக் கொடுக்கு. ஏமாந்து விடாதீர்கள், எச்சரிக்கிறேன் என்பது பெருமானாரின் செய்கைக்கு பொருள். இறைவணக்கம் என்றால் சிரமப்பட்டுதான் ஆக வேண்டும். சிரமமில்லாத ஒரு வணக்கம் உண்டு என்றால் அது மௌனம்தான் என்று அன்னலார் மற்றொரிடத்தில் கூறினார்கள். இந்த வணக்கத்திற்காக உடலை வளைத்து வேலை செய்ய வேண்டியதில்லையா? நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இறைவனையும் மறுமை வாழ்வையும் நாம் நம்புகிறோம். எனவே நம் முன்னோர் எப்படி நடந்தார்களோ அப்படிதான் நாம் நடக்க வேண்டும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இறைவனையும் மறுமையும் நம்பினால் ஒன்று நல்லதை பேசுங்கள் அல்லது ஒன்றுமே வேண்டாம். மௌனமாயிருங்கள். பெருமானார் அடியில் கூறுகிறார்கள், இறைவனையும் கடைசி நாளையும் நம்புகிறவர்கள் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கட்டும். ஈசா நபி அவர்கள் மனிதனுக்கு சுவனத்தின் பாதையை காட்டுகிறார்கள். எதையும் என்றைக்கும் பேசாதீர்கள், வாய் திறந்து ஒரு வார்த்தையை வெளியிடாதீர்கள் என்று கூறினார். தமக்கு சுவனத்தின் வழியை காட்டுமாறு சிலர் கேட்டார்கள். அதற்குத்தான் இப்படி பதில் வந்தது. ஆனால் இது செயல்படுத்த முடியாத ஒன்று. ஆயுள் முழுவதையும் இவ்வாறு எங்களால் கழிக்க முடியாதே என்றார்கள் வினவியவர்கள். இது ஈசா நபியின் விளக்கம். அப்படியானால் நல்லதை தவிர்த்து வேற எதையும் பேசாதீர்கள். நாவு என்பது பேசுவதற்காக படைக்கப்பட்ட ஒன்று. பேச்சு என்பது ஒரு செல்வம். தன் கருத்தை தெளிவாக வெளியிடத் தெரிந்த மனிதனுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்புண்டு. அவன் உள்ளம் புனிதமான சிந்தனையை வளர்த்தால் அவன் பேச்சு சீர்குலைந்த சமுதாயத்தையே திருத்தியமைத்துவிடும். எனவே நான் நாவன்மையை வெள்ளிச் சுரங்கத்துக்கு ஒப்பிடுகிறேன். இதை கருத்தை திருத்தூதர் சுலைமான் நபியும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நீங்களே படித்து பாருங்கள். பேச்சை வெள்ளி என்றால் மௌனத்துக்கும் தங்கம் என்று துணிந்து கூறலாம். பேச்சினால் ஏற்படும் விபரீதங்கள் மௌனத்தால் ஏற்பட முடியாது. மௌனத்தால் கிடைக்கும் நன்மைகள் வெற்று பேச்சில் கிடைக்க முடியாது. எனவே நாவன்மை வெள்ளிச் சுரங்கமாக இருக்கட்டும். அதற்காக தங்க சுரங்கத்தை ஏன் மண் தள்ளி மூடுகிறீர்கள்? வெள்ளியை விட்டு தள்ளுங்கள். உங்கள் எதிரில் தங்க புதையல் காத்து நிற்கிறது. மற்றொரு சமயத்தில் பெருமானார் கூறுகிறார்கள், நாவை அடக்கு, உன்னால் தீய உணர்வுகளை அடக்க முடியும். அடியில் இடம்பெறுவது பெருமானாரின் நாவிலிருந்து மாநிலத்திற்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை தத்துவம். சமய நம்பிக்கையாளர்களில் சிலர், முஸ்லிம் பெருங்குடி மக்களில் சிலர் மௌன நிலையில் கம்பீரமாக உட்கார்ந்திருப்பார்கள். இத்தகையவர்களை நீங்கள் கண்டால் அவர்களை அணுகுங்கள். ஏனென்றால் அவர்களில் உள்ளத்தில் அறிவூற்று பொங்குகிறது என்பதை அவர்களின் நிலை காட்டுகிறது. முஸ்லிமுடைய நாவு அவன் உள்ளத்திற்கு பின்னால் இருக்கிறது. எதையும் நன்கு ஆராயாமல் அவன் பேச மாட்டான். நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகே அவன் உரையாடுவான். நயவஞ்சகனின் நாவு அவன் உள்ளத்திற்கு முன்னால் இருக்கிறது. எனவே நினைத்த மாத்திரத்தில் அவன் எதையும் பேசிவிடுவான். அதை பற்றி கொஞ்சமும் அவன் சிந்திக்க மாட்டான். ஈசா நபி கூறினார்கள், இறை வணக்கம் என்பது 10 பகுதிகள் கொண்டது. அதில் 9 பகுதிகள் மௌனத்தில் உருவாகின்றன. ஒரு பகுதி மக்களை விட்டு தனித்திருப்பதில் உருவாகிறது. பெருமானார்களின் கருத்துகளையும் மற்ற இறை தூதர்களின் கருத்துகளையும் இவ்வாறே நாம் ஆராய்ந்தோம். இப்போது நம்முடைய ஆராய்ச்சியை வேறொரு கோணத்திற்கு திருப்புவோம்.